மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் vlog. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் கிளாஸ் 1க்காக சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்க எப்படி ஃபில் பண்ணுறது, ஆர்டிஏ எப்படி சூஸ் பண்ணுறது, அப்புறம் நார்மலாக உங்களுடைய சர்வீஸ் கேட்டகரி எப்படி சூஸ் பண்ணுறது, அதைத்தான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா மக்களே? ஃபஸ்ட்டு வெப்சைட் kvs.onlineadmission.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சைட்டு ஓப்பன் ஆகும். சரியா மக்களே? சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ சைன்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதான் சைன்அப். சைன்அப் பேஜை கீழே உள்ள எல்லோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீட் உள்ள ஆப்ஷன் வந்துடும், சரிங்களா? ப்ரொசீட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணணும். அதாவது இங்கே பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கா லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட் நேம், குழந்தையுடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட் நேமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எம் அமர்நாத்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் எம் கொடுத்துக்கிறேன், செகண்ட் நேமில் அமர்னு கொடுக்குறேன், சரிங்களா? அந்த அமர்நாத்னு சொல்கிறது ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா நாத்துன்னு இப்படி எழுதலாம். இன்கேஸ் அமர்நாத்னு ஒரே பேரை கொடுத்துருந்தாங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு அமர் நாத்னு ஒரே இதில் எழுதிடலாம், சரிங்களா மக்களே? அதாவது லாஸ்ட் டைமில் எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டி பர்சனெல்லாம் கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ. நோனா நோ கொடுத்துருங்க, சரிங்களா மக்களே? அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணணும். எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள், சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கேவியில் ஒர்க்கிங் பேரண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? கிராண்ட் பேரண்ட் ஆஃப் கேவின்னு கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ, இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துடணும், சரிங்களா? அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், சரி, அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். ஏதாவது ஒரு இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துடணும், சரி மக்களே? அடுத்து இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன கொடுக்குறோம்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அதை கொடுக்கணும், சரிங்களா? ஓகே. அடுத்து கீழே ஒரு கேப்சா இருக்கா, அதை டைப் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிவிட்டு கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துடணும், சரியா மக்களே? அடுத்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி மாறும், சரிங்களா? இதில் ஓடிபி கொடுக்கணும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், சரிங்களா? அந்த ஓடிபியை ஃபஸ்ட்டு டேபிளில் கொடுத்துடணும். கீழே கேப்சாவை டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபைன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். வெரிஃபை கொடுத்தோன்னே அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் தான் உங்களுடைய லாகின் ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க, அதோட டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஃபோன் நம்பர்லேருந்து பண்ணுறீங்க அது எல்லாமே இதில் ஷோ ஆயிடும், சரியா மக்களே? இந்த நம்பரை வச்சு தான் அடுத்து லாகின் பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு மேலேயே, சரிங்களா, மேலேயே ஒரு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடும். மேலே ஸ்க்ரோல் பண்ணி தான் லாகின் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி அந்த நம்பரை கொடுக்கணும். அதை கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னே அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிடணும். அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க, எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிலோ அதே நம்பரை இதில் என்ட்ரு பண்ண வேண்டியது வரும். அதுக்கடுத்து அந்த கேப்சா லெட்டர்ஸ் இருக்குல்ல, சேம் டு சேம் அப்படியே டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்துடணும். இதை சப்மிட் கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் வரும், இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது குழந்தையுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் என்ன மட்டும் பண்ணணும்னா உங்களுடைய குழந்தையுடைய மேல் ஃபீமேல் ஜெண்டரை பண்ணணும். அதுக்கடுத்து கேட்டிருக்காங்க நீங்கள் டூ நாட் பிலோ இன்கம் குரூப்பு, இடபிள்யூஎஸ், பிபிஎல், அதில் ஏதாவது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கிறணும், சரிங்களா? அடுத்ததாக இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது உங்கள் குழந்தையுடைய பிளட் குரூப். பதியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, டைப் பண்ணணும்னு. ஏன்னா இங்கே ரெட் கலரில் எந்த விதமான சிம்பிள் இல்லை, சரிங்களா? ஆனால் அப்புறம் கேட்பாங்க, அதுக்கு முதலே பதிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லது. மேலே உள்ள சேவ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பேரண்ட்ஸ் பேஜ். பேரண்ட்ஸு தங்களுடைய டீட்டெயில் இதில் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா?
இந்த ஃபஸ்ட் சைடில் காட்டிருக்காங்கல்ல, இது வந்து மதர் அவர்களுடைய டீட்டெயில், இந்த சைடில் உள்ளது வந்து ஃபாதருடைய டீட்டெயில். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் என்னென்னா திருமதி அப்படின்னு வருதில்ல, அதில் திருமதி அப்படின்னு சொல்லி மிஸ்டர்ஸ்ன்னு போட்டேன். இதில் வந்து அம்மாவுடைய ஃபுல் நேம் எழுதணும். சரிங்களா? அதே போல் இங்கே இந்த சைடில் மிஸ்டர்னு எழுதிட்டியே திருன்னு, இது இங்கே உள்ள அப்பாவுடைய பேர் எழுதணும். சரிங்களா? அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க. நேஷ்னாலிட்டி கீழே கேட்பாங்க பாருங்கள், அந்த நேஷ்னாலிட்டியை கிளிக் பண்ணணும். நேஷ்னாலிட்டி இந்தியன் தான் நீங்கள், ஸோ இந்தியன் தான் பண்ணணும். சேம் இங்கேயும் அதே மாதிரி இந்தியன் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்ததாக என்னதுன்னு பாருங்கள், கீழே வந்து அதாவது மதர் அவர்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய அட்ரஸின் வழியாக போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கிறோம், அம்மாவுடைய அட்ரஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த அட்ரஸை வந்து சேம் ஆகிக்கிறோம் அப்பாவுடைய அட்ரஸாக. அதே போல் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்பாவுடைய அட்ரஸ்ஸு. இதில் நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அப்பாவுடைய அட்ரஸை அப்படியே காப்பி ஆயிரும் அம்மாவுடைய அட்ரஸில். சரிங்களா? அதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. அதனால் நீங்கள் 2 அட்ரஸ் வச்சுருக்கீங்கன்னா நோனே கொடுத்துருங்க. 2 விதமான அட்ரஸ் இருக்குன்னா நோன்னு கொடுத்துருங்க. இல்லைன்னா நோன்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விட்ருங்க. ஏதாவது ஒரு சைடில் 2 அட்ரஸையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதான் இதில் வந்து உங்கள் சிட்டி எந்த சிட்டின்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அட்ரஸ் பாக்ஸு, அதில் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்ததாக பின்கோடு, உங்களுடைய பின்கோடு கொடுக்கணும். அதே போல் இங்கே உள்ள அட்ரஸுக்கும் பின்கோடு கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதாவது டெலிஃபோன் லைன். இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்து ஃபோன் நம்பர் அதை கொடுக்கணும். சரிங்களா? அப்பாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துடணும். அதுக்கு கீழே வந்து இமெயில் ஐடின்னு வந்துருக்கு, அதே சேம் இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துடணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரே இமெயில் ஐடி ஒரே ஃபோன் இருந்தால் கூட 2 பேர்த்துக்கு கொடுத்துக்கலாம். இதுதான் இதில். அடுத்ததாக அக்குபேஷன், அதாவது அம்மா அப்பா என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அதை பற்றி டீட்டெயில். இப்போ அம்மா வேலை பார்க்கல, என்ன சொல்ல ஹோம் மேக்கர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அதே போல் அப்பா ஏதாவது வேலை பார்க்குறாரு, தொழில் ஃபார்மரு, பிஸ்னஸ் மேன், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அது. அப்புறம் எந்த ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா எந்த ஆர்கனைசேஷனுக்கு அடியில், அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஃபென்ஸில் இருந்தாருன்னா ஆர்மியில் இருக்காரா, ஏர்ஃபோர்ஸில் இருக்காரா, நேவியில் இருக்காரா, ரயில்வேயில் இருக்காரா, அதை வந்து மென்ஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு மேலே உள்ள சேவ் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். மேலே ஒரு சேவ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆக போகுது. இது முக்கியமானது. இதுதான் வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்கூல். சரிங்களா? சூஸிங் ஆஃப் ஸ்கூல். இதில் 3 ஸ்கூலை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? முதலாவதாக ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அதை சூஸ் பண்ணணும். 2வதாக எந்த ஸ்கூலு, அதுதான் இதில். இப்போ ஸ்டேட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து எந்த ஸ்கூல்னு பார்க்குறோம். அடுத்து வந்து ஸ்கூலை சூஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸ்கூலை சூஸ் பண்ணிட்டாச்சு. இதில் வந்து எந்த கேவி வருது, சிவில் கேவின்னு வந்துருச்சு, சென்னை ரீஜினல். சரிங்களா? அர்பனில் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு இதில் தான் வரும். இதில் வந்து நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ணணும்னா 8 கிலோமீட்டர் ஈக்குவல், இல்லை 5 கிலோமீட்டர் ஈக்குவல்னு எதாவது இருக்குது. அப்படி இருந்தால் அது க்ரீனில் வருதா, இது வந்து ஆர்டி சிம்பிள். சரிங்களா? இதே வந்து நீங்கள் 8 கிலோமீட்டருக்கு இல்லை 5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ரெட் கலராக வந்துடும், நீங்கள் ஆர்டியில் வர மாட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா மக்களே? இப்போ ஆர்டியிலே பார்த்துருவோம். ஆர்டியில் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆர்டியை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதான் க்ரீன் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது கீழே ஒரு ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சர்வீஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணுறதுக்கு. இதில் எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து சர்வீஸ் கேட்டகரியில் தங்களுடைய கேட்டகரியை எப்படி செலக்ட் பண்ணுறது. அதுக்கு இந்த மேலே கொடுத்துருக்க 2 ஆப்ஷன் வந்து அது ஒரு ஹெல்ப் டெக்ஸ்ட். சரிங்களா? இதன் உதவியை வச்சு அக்யூரேட்டாக நீங்கள் எந்த செக்டரில் வரீங்க, எந்த கேட்டகரியில் வரீங்க எல்லாமே இதில் காட்டிடும். சரிங்களா மக்களே? ஸோ அதை எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எடுத்துக்காட்டாக எல்ஐசி போட்டேன். சரிங்களா? இது பர்மனெண்ட் எம்ப்ளாயாக கேட்குது, பர்மனெண்ட் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் 2வது ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் கேட்குது, அது வந்து கேட்டகரி 2ல் வந்துட்டிங்கன்னு சொல்லுது. இப்போ அடுத்து கேட்குது, யாரின் வழியில் போக போகிறீங்க, அம்மா வேலை பார்க்குறாங்களா, அப்பா வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா மக்களே? நீங்கள் அப்பா வழியில் போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டீங்க. கொடுக்கும்போது அங்கே என்ன கேட்குதுன்னா, கடந்த 7 ஆண்டிற்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸை எங்கெங்கே இருந்தீங்க அதனுடைய டீட்டெயிலை காட்டுங்கன்னு சொல்லும். சரிங்களா மக்களே? ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. மக்களே, ஃபஸ்ட்டு காலத்தில் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்குன்னா ஆஃபீஸ் இல்லைன்னா யூனிட், அது எந்த இடத்துல இருந்தது, பிளேஸ் அண்டு பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த காலத்தில் டேட் ஆஃப் ஜாயினிங் த ஆஃபீஸ் அப்ளிக் யூனிட். அடுத்த காலத்தில் கேட்டிருக்கு டேட் ஆஃப் ரிலீஸ் ஃப்ரம் த ஆஃபீஸ் அப்ளிக் யூனிட். அடுத்த காலத்தில் கேட்குது பீரியட் ஆஃப் ஸ்டே வித்தின் ப்ராக்கெட்டில் இன் மந்த்து. சரிங்களா மக்களே? அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு ஆஃபீஸ் அப்ளிக் யூனிட் அண்டு பிளேஸ். சரிங்களா? அடுத்த காலத்தில் கேட்டிருக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆஃபீஸ் இன் கிலோமீட்டர். சரிங்களா? லாஸ்ட் கேட்டிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர்.
சரியா மக்களே, இவ்வளோ தான் இதில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அதாவது எந்த ஆஃபீஸில் இருந்தீங்க, எந்த ஆஃபீஸ்லேருந்து எந்த தேதியில் நீங்கள் மாற்றம் ஆனீங்க, அதை தான் கொடுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள், சரிங்களா, ஒரு சென்னைன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த தேதியில் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணீங்க அதை கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து கேட்டிருக்குது எந்த தேதியில் அங்கே ரிலீஸ் ஆனீங்க, அந்த இடத்த விட்டு என்றைக்கு மாற்றுதல் ஆனீங்க, அந்த தேதி செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஆட்டோ ஃபில்லாக அந்த எவ்வளோ நாள் இருந்தீங்களோ அத்தனை நாள் ஷோ பண்ணிடுச்சு அங்கே ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து வந்து எங்கேருந்து எந்த இடத்துக்கு போனீங்க அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா எழுதுகிறேன் பாருங்கள், காரைக்குடி அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா, காரைக்குடிக்கு சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து அதுக்கு இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதை கிலோமீட்டரில் எழுதணும். சரிங்களா, ஒரு 450 கிலோமீட்டர் போட்டாச்சு. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சால், ஆனால் மெண்டட்டரி, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உங்கள் ஆர்டரில் இருக்கும், உங்களுடைய மூமெண்ட் ஆர்டர்லேயே இருக்கும், அந்த நம்பரை இதில் எழுதுங்க. சரிங்களா மக்களே, அடுத்த ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னா கீழே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஆடு நியூன்னு சொல்லிட்டு, ஆடு ரோன்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த காலம் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா எங்கேருந்து போனீங்க, இப்போ காரைக்குடி இப்போ கொடுத்துட்டீங்க, காரைக்குடிலேருந்து அடுத்து எந்த தேதியில் அங்கே ஜாயின் பண்ணீங்க அந்த தேதியை கொடுக்கணும். சரிங்களா மக்களே, நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக எந்த டேட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆனீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு அந்த டிஸ்டன்ஸு. சரிங்களா, சரி டிஸ்டன்ஸ் இல்லை, எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எந்த இடத்துக்கு போனீங்க, மதுரைக்கு போயிட்டீங்க அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு அடுத்து லாஸ்ட் காலத்தில் நான் அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுறேன். சரிங்களா மக்களே, இப்போ இது 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. சரிங்களா, அடுத்து ஏதாவது இருக்கான்னு அப்படின்னா அடுத்து வந்து ஆட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா மக்களே, கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி சொல்லணும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, இதே போல் தான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சேஞ்ச் பண்ணி பண்ண வேண்டியது வரும். சரிங்களா, இதெல்லாம் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்லோடிங் ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த்தை அப்லோட் பண்ணணும். சரிங்களா, சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதை அப்லோட் பண்ண சரி பார்க்குறதுக்கு பக்கத்தில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணது சரியா தப்பா என்பதை வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி காட்டிடும். அதில் ஃபோட்டோ இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ரீ வெரிஃபிகேஷனுக்காண்டி. இதை பண்ணிவிட்டு கீழே உள்ள நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும். இல்லை, இதுதான் லாஸ்ட்டாக சப்மிஷன் கொடுக்க வேண்டியது. இது பண்ண முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். இந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, செக் பாக்ஸு, அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதாவது இந்த 3 எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3ல் அந்த சேவ் ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணணும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிட்டேன், டன் வந்துச்சா. அடுத்து வந்து என்ன பண்ணணும், ப்ரிவ்யூ போய் பார்க்கணும். ப்ரிவ்யூவில் என்னென்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே ஷோ ஆகும். இதை தான் சொன்னேன், செக் பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்க. சரிங்களா, இதில் எங்கே மிஸ்டேக் இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸ் போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு எந்த இடத்துல வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் கடைசியில் உள்ள ஆப்ஷன் சப்மிட் ஆப்ஷன், அதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா அது ஓடிபியோட கன்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கு மேலே எந்த விதமான கரெக்ஷனும் நீங்கள் பண்ண முடியாது. அதனால் மக்களே, நீங்கள் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு தெளிவாக இந்த ப்ரிவ்யூவை பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா, ப்ரிவ்யூவை பார்த்துட்டு திருப்தி அடைந்தால் மட்டுமே அந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு சப்மிஷன் கொடுங்க. சரிங்களா, தேவைன்னா டவுன்லோடு கூட பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா, டவுன்லோடு பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் சப்மிட் பண்ணணும், நம்ம பண்ணதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக சப்மிட் கொடுத்துக்கலாம். சரியா மக்களே, இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்த்தாச்சு, அதனால் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண இப்படி தான் வரும். சரிங்களா, அதாவது சப்மிட் பண்ண விரும்புகிறீங்களா, என்ஷூர் பண்ண சொல்லும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆக பாருங்கள். அதில் வந்து ஓடிபி கேட்கும், இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஓடிபி போயிடும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி இங்கே வெரிஃபை கொடுத்துட வேண்டியதான். கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிவிடும். இத்துடன் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜும் உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். சரிங்களா, எப்போ சைனப் பேஜ் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்போ என்னென்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதில் ஷோ ஆகும். அதோட லாஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது யாருக்குன்னா மக்களே, இந்த அப்ளிகேஷன் யாருக்குன்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, யார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவர்களுடையது. சரிங்களா, இப்படி தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு செலக்ட் பண்ணணும். சரிங்களா,
மக்களுடைய டவுட் ஒன்று இருந்துச்சு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஆர்டியில் எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்க. நீங்களும் பண்ணலாம் இதில். சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. மேலே கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டி ரூலு அதுக்குப்படி எல்லாம் பொருந்துச்சுன்னா நீங்களும் இதில் செலக்ட் ஆவீங்க. சரிங்களா மக்களே? ஸோ நீங்கள் 2 கேட்டகரிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 8 கிலோமீட்டர்னு அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொலைவில் நீங்கள் இருக்கணும். சரியா மக்களே? இவ்வளோ தான் அதுக்கும் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. ஓகே மக்களே, உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் சப்மிட் பண்ணணும். சரியா மக்களே? இந்த பதிவின் மூலம் சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்க ஆர்டி மற்றும் தன்னுடைய சர்வீஸ் கேட்டகரியை எப்படி சூஸ் பண்ணுறது என்பதை தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? யாருக்கு தெரியலையோ இந்த வீடியோவை ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். சரிங்களா மக்களே? எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா மக்களே? வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பரை பின் பண்ணுறேன். அத்துடன் இந்த சர்வீஸ் கேட்டகரியில் அந்த ஃபார்ம், அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பட்டியல், அது எல்லாத்தையும் பின் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அத்துடன் இந்த டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் சொன்னேன்ல, அதையும் பின் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க வேணும்னா எல்லாம். சரிங்களா? இதை நீங்கள் கையிலையும் டைப் பண்ணலாம், இல்லைனா இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எழுதியும் சப்மிட் பண்ணலாம். சரியா மக்களே? இதில் ட்ரான்ஸ்ஃபரில் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கோ அத்தனை சான்ஸு நீங்கள் ஹைக் ஆகிறதுக்கு. ஓகே மக்களே, இன்று இரவு லைவில் வருவேன். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய சந்தேகங்களை ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஃப்ரீயாக கேளுங்க, நான் சொல்கிறேன். சரியா மக்களே? இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு தொடர்ந்து பயணிங்க மக்களே. நன்றி, வணக்கம்.